ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேக் ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த கேக்கை யார் வேணால் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கேக்கு அவ்வளோ சிம்பிள். எனக்கு இது வரைக்கும் கேக் நான் ட்ரை பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைலேயே வந்து செமையாக வந்துருச்சு. ஸோ வந்து இந்த கேக் செஞ்சதுக்கப்புறம் நமக்கே நிறைய டவுட்ஸ் வரும். இந்த கேக் நம்ம தான் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பாக வந்து நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ சிம்பிளான ஒரு கேக் தான். ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் யூஸே பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் கொடுத்துருப்பேன் பாருங்கள், பில்ஸ்பெரி குக்கர் கேக் அப்படின்னு கொடுத்துருப்பேன். பில்ஸ்பெரியில் குக்கர் மிக்ஸ் வந்து வந்துடும். தான் இந்த கேக்கை பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேக் தான். ஈஸியாக யார் வேணால் பண்ணிடலாம். நோ டவுட்ஸ். அதில் கண்டிப்பாக பீட்டரோ இல்லை ஓவனோ எதுவுமே வேண்டாம். வீட்டில் இருக்க திங்ஸை மட்டும் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம வீடியோவை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் வந்து மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் கேக் மிக்ஸ் இருக்குல்லே, இதோட லிங்க்கை வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ்பெரி சாக்கோ குக்கர் கேக். இது எவ்வளோ கிராம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 159 கிராம்ஸ் இருக்குது இதில். ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் இருக்குது. அதாவது சாக்லேட் குக்கர் கேக் மிக்ஸும் அது மேலே போடுற இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதாவது சின்ன சின்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இருக்குது. இதுக்குள்ள 2 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா, பேக்கை வந்து கரெக்டாக அவங்க டாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அங்கே தான் கட் பண்ணணும். அதை வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கட் அட் த டாட்டர் லைன். இதில் மில்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த 130 ml மென்ஷன் ஆகிருக்கு பார்த்திங்களா, 120 ml வந்து அந்த மென்ஷன் ஆகிருக்க வரைக்கும் தான் நம்ம மில்க் ஆட் பண்ணோம் இதுக்குள்ளே. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிக்ஸை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இதுக்கு பீட்டரோ அது நிறைய அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. நான் ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு கரண்டியை வச்சு தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன். பீட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் சின்ன ஸ்பூன் இருந்தால் கூட பண்ணலாம். அவ்வளோ சிம்பிள் தான் இது. கொட்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மில்கை வந்து இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். ஓகேங்களா? இதில் சுகர் எதுவுமே போட வேணாம். ஜஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து மினிமம் குவான்டிட்டியில் தான் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேணுன்னா இப்போயே பவுடர் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் பால் வந்து எப்படி, அதாவது மில்க் வந்து எப்படி இதில் நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுற பாருங்கள். ஸோ அந்த மெஷர் பண்ணியிருக்க 120 ml இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம பால் ஊற்றணும். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். ஓகே? ஸோ இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அந்த மாதிரி எக்ஸட்ரா எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் இதை மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நம்ம குக்கரில் வச்சுட்டாலே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது ஃபுல்லாக கரெக்டாக வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். இந்த நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் டைம் பிளாக் கலர் மார்க் இருக்கும் அந்த பேக்கெட்லன்னு சொல்லி, அந்த இடத்துல நம்ம கையை வச்சு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கரெக்டாக வந்து அந்த இடத்துல கை வச்சு பார்க்கும்போது 130 ml இருக்கணும், இல்லை 120 ml அந்த ரேஞ்சில் இருக்கணும். நான் எப்படி கை வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி வச்சேன்னா ஷார்ப்பாக 130 ml கிடைக்கணும் பால். ஓகேங்களா? இப்போ ஷார்ப்பாக இருக்குது நான் ஊற்றிருக்கிறது. இந்த குவான்டிட்டி அளவு தான் ஊற்றிக்கணும். அதுக்கு மேலே நம்ம வந்து ஊற்ற வேண்டியது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி வந்து நம்ம அதை மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து நம்ம மிக்ஸ்அப் பண்ணணும். இது வந்து அவ்வளோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு எஃபெக்ட் எடுத்துலாம் ஒன்றும் பண்ண வேணாம். ரொம்ப சிம்பிளாக சீப்பாக பண்ணிட்டு போயிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே கூடவே இல்லை மொத்தமாக ஊற்றுனாலும் ஓகே தான். அது வந்து அவ்வளோ வந்து டெக்னிக்கலாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுலாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிளாக பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் வந்து மொத்தமாக கூட ஆட் பண்ணிங்கனாலும் நோ இஷ்யூ தான். அதில் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ கரெக்டாக வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுவோமே அப்படின்றதுனால நான் பண்ணுறேன். மற்றபடி இது வந்து கண்டிஷன் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக் பேட்டராக இருக்கா. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அந்த பால் மொத்தத்தையும் ஊற்றிடுறேன். ஓகேவா? அவ்வளோதான் மில்க்கு. ஸோ இது மொத்தம் ஊற்றி மிக்ஸ்அப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ்அப் பண்ணிடலாம். அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக கிடைக்கணும். கொஞ்சம் நம்ம கைவிடாமல் நல்லா கொஞ்சம் வேகமாக வந்து அதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது நல்லா சூப்பராக வந்து கிடச்சிருது. அதில் வந்து
இஷ்யூவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து இப்போ பர்த்டே டைமில் வந்து குழந்தைங்களுக்கு கேக் பண்ணும்போது நம்மளே வீட்டில் ஈஸியாக அதை வந்து பண்ணி கொடுக்க முடியும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்க்கணும். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத இந்த கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கும் இல்லையா, கோல்டு வின்னர் அந்த மாதிரி, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு திரும்ப ஒரு டைம் ஃபுல்லாக மிக்ஸ்அப் பண்ணிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகிடுச்சு. பேட்டர் வந்து இன்னும் நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. அது என்ன திக்னஸில் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து லைட்டாக திக்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நானாக வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நானாக தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அந்த பேக்கில் கொடுத்துருக்க அளவுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணணும். 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, இதில் வந்து பேன் இல்லை நம்மக்கிட்ட பேன், அதாவது சில பேர் கேக்லாம் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து கேக் பேன் வச்சுருந்திங்கன்னா அதில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து நம்ம வீட்டில் என்ன வெசல், ரவுண்ட் வெசலாக இருக்கணும். பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும், அதாவது தட்டையாக இருக்கணும். அந்த மாதிரி வெசலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற வெசலில் நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அது பட்டர் இல்லை, கீ தான், அது வந்து பட்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆயில் கூட இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ எந்த இஷ்யூவும் இல்லை. நமக்கு வந்து அது ஒட்டாமல் வரணும், அதுக்காக தான் நம்ம போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிடலான்னா, இந்த இதில் குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்காவது தண்ணி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கல, அந்த பேக்கெட்டில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ வந்து அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். ஓகேங்களா? அதுக்குள்ளே இந்த பேட்டரை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம் நம்ம. அந்த தண்ணி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிற பார்த்தீங்கன்னா அந்த டைம் வரைக்கும் இது இருந்தால் கூட ஓகே தான். இந்த கேக் மிக்ஸ் 5 to 10 மினிட்ஸ் வச்சுன்னா ஓகே தான். அது வந்து கொஞ்சம் அது வந்து ரெஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா போட்டுட்டு ஃபுல்லாக வந்து கீழே தட்டி விடணும். எப்பயுமே கேக் செய்கிறது தட்டி விடணும். அப்போ தான் வந்து அந்த ஏர் பபிள்ஸ்லாம் அதில் இல்லாமல் கேக் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி தட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேக் மிக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் நான் வந்து எதுக்காக இந்த இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன்னா, நான் பெரிய குக்கராக எடுத்துருக்கேன், அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மினிமம் 3 லிட்டர் குக்கர்லேயே இதை பண்ணலாம், அவ்வளோ ஈஸி தான். இது மாவு வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து பெரிய குக்கரில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பெரிய இதுவாக வெசலாக வைக்கிறேன். ஸோ வந்து 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாகிட்டு இருக்கும் அந்த வாட்டரு. ஸோ அந்த தண்ணி வந்து சூடானதுக்கு அப்புறமா வந்து இந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு இது வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. மீடியம் ஹைன்னு சொல்லுவாங்களே, அதாவது லோ ஃப்ளேம்லையும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லையும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் சென்டராக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃப்ளேம் வந்து கொஞ்சம், அதாவது லோவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? லிட்டு வந்துட்டு கேஸ் கட்டோ விசிலோ இல்லாமல் மூடிடணும். ஸோ நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இதை பார்த்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். கேக் வந்து அப்போவே நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு. இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. தண்ணியில் கேக்லாம் வேக வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உப்பு போட்டுட்டு அது மேலே தான் வந்து பேக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து இது எனக்கே வந்து புதுசாக தான் இருந்துச்சு, தண்ணியில் சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள், சுத்தமாக ஒட்டலை, லைட்டாக ஒட்டியிருக்கு. ஸோ அதனால் நான் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். பட் இந்த இதுலேயே வந்து கேக் எடுத்துடலாம். பட் இருந்தாலும் நான் ஒரு 5 மினிட்ஸ் அகைன் வச்சுட்டு திரும்ப எடுத்து பார்த்தேன். இப்போ பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் எடுத்து அதை ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ அது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ அந்த சைட்லலாம் வந்து கட் பண்ணி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது லைட்டாக வந்து அந்த ஓரங்கள்லாம் வந்து கட் பண்ணி விடணும், அதுலேருந்து ஒட்டாமல் எடுக்கணும். ஸோ அதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கேக் வந்து நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அது மேலே வந்து என்கிட்ட லயன் சிரப் இருக்குது, டேட் சிரப், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னா நோ இஷ்யூ, நீங்கள் அதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. வீட்டில் ஜாம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் அதுக்கு மேலே. ஸோ எதுவுமே இல்லைனாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. சுகர் இருக்குது பார்த்திங்களா, அந்த சுகர் வந்துட்டு லைட்டாக சுகர் சிரப் பண்ணணும். அதாவது கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை கொஞ்சம் திக்னஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டோன்னா அதுவே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அதையும் எடுத்து இது மேலே ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்களே அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஸோ இந்த கேக் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு, வேறு லெவலில் இருக்குங்க, சான்ஸே இல்லை. நம்மளால் கேக் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக டவுட் எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வருமானு எனக்கு தெரியல.
கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.